ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நேற்று காலையில் எடுத்த வீடியோ. நான் முந்தா நாள் நைட் எடுத்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ நேற்று காலையில் போட்டேன்னா, நேற்று காலையில் எடுத்த வீடியோவை இன்றைக்கி தான் நான் எடிட்டே பண்ணுறேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக பிஸி. இன்றைக்கும் ஹெவி ஒர்க் இருக்குது, பேங்க் ஒர்க் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்சல் கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறது கஷ்டம். இன்றைக்கி பேங்க் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் மேலே தான் பேக்கிங் பண்ணணும். நாளைக்கு திரும்ப பேக்கிங் பண்ணணும், சண்டே பேக்கிங் பண்ணணும். கம்மிங் வீக்கில் வந்து மொத்தமாக எல்லா இதையுமே நான் இது வரைக்கும் எடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் அனுப்பியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எல்லாம் ரெடியும் பண்ணிவிட்டேன். வேலை நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக ப்ராடக்ட் எல்லாம் கைக்கு வந்ததும் மொத்தமாக உட்காந்து 10 பேர் ஆள் அரேஞ்ச் பண்ணி உட்காந்து மொத்தமாக பேக்கிங் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பலவலன்னு இதே பேசிகிட்ருக்கேன். இது வந்து காலையில் நாள் நைட்டு நம்ம ரெகுலர் யூஸ் ஆயில் வந்து தேய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்து விட்டேன்னா, மறுநாள் காலையில் குளிக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, குளியல் எண்ணெய், அதுதான் அப்ளை பண்ணுறேன். நம்மளோட ஹேர் ஆயிலுக்கும் குளியல் எண்ணெய்க்கும் நிறைய ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை ஒரு வீடியோவில் காமிக்கிறேன், சொல்கிறேன். எந்த ஊர்லேருந்து யார் வாங்கினாங்க, என்ன சொல்லியிருக்காங்கங்கிற சொல்கிறேன். நல்லாயிருக்குன்னு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாங்கின 1 மந்த்லேயே நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மாதத்தில் நல்ல ரிசல்ட் தெரியும். 1 வீக்லேயே எனக்கு ரிசல்ட்டு சொன்னாங்க. பானு சிஸ்டர் காரைக்குடியிலேருந்து ஒரு வாரத்துலேயே எனக்கு ரிசல்ட்டு சொன்னாங்க ஹேர் ஆயில் பற்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எங்கள் அம்மாவோட உழைப்பு தான் இதில் அதிகம். என்ன ரெடி பண்ணது எங்கள் அம்மா தானே. பொருள் தான் நான் எல்லாமே இது பண்ணி கொடுத்தேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதனால் எங்கள் அம்மாவோட உழைப்பு ரொம்ப அதிகம். நல்லபடியாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு இது கிடச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நல்லாயிருக்குன்னு எவ்வளோ பேர் திரும்ப வாங்குகிறாங்க. பெங்களூர்லேருந்து நிறைய ஃபாரின்லேருந்து கூட நம்ம ஆயில் கேட்டிருக்காங்க. கொரியர் சார்ஜ்லாம் எவ்வளோ வரும், என்ன எதுன்னு கேளுங்கன்னு சொல்லி டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் இன்றைக்கி வந்து என்னோடய மகாதேவருக்கு போயிட்டு நான் நன்றி சொல்லணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாள் இடைவெளியில் வந்து இப்போ என் மகாதேவரை சொன்னாலே எனக்கு அழுக வந்துடும். இப்போ அதுதான் வருது. ஏன் தெரியுமா? அவரை நினச்சாலே, அவரை பேரை சொன்னாலே, அவரை பற்றி பேசினாலே நிறைய பேர் ருத்ராட்சம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி பேசி வீடியோ போடுங்கன்றாங்க. அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவரை பற்றி பேசினாலோ ருத்ராட்சமும் அவரை பற்றி பேசினாலும் கண்டிப்பாக நான் அழுதுருவேன் வீடியோவில். ஏன்னா அவரை நினச்சாலே நான் எமோஷ்னலாக ஆகிடுவேன். அந்தளவுக்கு நானும் அவரும் அவர் கனெக்ட் ஆகியிருக்காரு. சொல்லவே முடியல பாருங்க, வாய் இதாவது. வேறு என்ன, ஃபஸ்ட்டு குளியல் எண்ணெய் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். நல்லா அப்ளை பண்ணி இது காலையில் 8 மணி போல் வீடியோ எடுக்கிறேன். 8 மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆலிவ் ஆயில், நம்மக்கிட்ட ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, 100 ml 125 ரூபா. ஹேர் ஆயில் ரேட்டு வந்து டெய்லி யூசஸ் ஆயில் வந்து 249 ரூபா. குளியல் எண்ணெய் வந்து 329 ரூபா 100 ml. இது வந்து 100 ml ஆலிவ் ஆயில் வந்து 125 ரூபா. இது வந்து ஃபேஸ்க்கு, கை காலுக்கு, பாடிக்கு எல்லாம் அப்ளை பண்ணணும். எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கணும், எங்கே வச்சுக்கணும், நம்மளை ஏஜ் ஆன மாதிரி தெரியாது, எங்கே வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் நம்ம ஸ்கின்னை. நல்லா ஷைனிங்காக, நல்லா அது மாதிரி டர்ன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். தழும்புகள், இந்த ஓப்பன் போர்ஷன், இந்த மாதிரி ஏதாவது தழும்புகள் இருந்தாலும் ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அது சரியாக ஹெல்ப் பண்ணும். டெய்லி அப்ளை பண்ணுற முன்னாடி, இது வந்து குளிக்கிற முன்னாடி நம்ம விருப்பம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம், 1/4 மணி நேரம் வச்சுக்கலாம், 1 நேரம் வச்சுக்கலாம், எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம். நம்ம வேலையை பொறுத்து ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். நான் வந்து 8 மணிக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு எத்தனை மணி இருக்கும், ஒரு 10 மணிக்கு மேலே தான் குளித்தேன். 2 மணி நேரம் மேலே விட்டுருக்கேன். நம்ம விருப்பம் தான், ஒன்றும் ஆகாது. இவ்வளோ டைமிங் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து. ஆனால் என்ன, நான் கண்ணுக்கெலாம் கருவளையம் இருக்கிறனால கண்ணுக்கெலாம் சேர்த்து மசாஜ் பண்ணுவேனா, அதனால் அதை அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் என்னால் முடிச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். கண் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எரியும், கண்ணீர் வரும். அதனால் 2 மணி நேரம் நான் தாக்கு பிடிச்சது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எப்போதுமே நான் 2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், எவ்வளோ நேரம் வச்சுருக்கணுமோ அவ்வளோ நேரம் நான் கண்டிப்பாக வச்சுருவேன். ஆனால் கண் எரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் லிப் ஸ்க்ரப் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது, போன வருஷம் யூஸ் பண்ணது கண்ணில் பட்டுச்சு. அதை காலி பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன். நைட்டும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன், இப்போ மார்னிங்கும் எடுத்து அதை ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் 2 டைம்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிப்பில் உள்ள பிளாக்னஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால் மார்னிங்கும் அப்படியே லைட்டாக ஒரு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபேஸு, லிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, சென்சிட்டிவ் ஏரியா அது வந்து. அதனால் ரொம்ப ஜென்டலாக தான் நம்ம இது ஸ்க்ரப் பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு, ஹோம் டூரில் வீடு அழகாக இருக்குது. போன வருஷம் போட்டேன் அந்த வீடியோ.
அழகாக இருக்குது, நீங்கள் ஒரே இடத்துல வச்சு வீடியோ போடுறீங்களே, வெளியும் வச்சு வீடியோ போடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்காண்டி இன்றைக்கி வந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் என்கிட்ட மைக் இல்லை பார்த்தீங்களா, அதனால் வெளியே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். வெளியே அழகான காலையிலே வந்து பேர்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்போதுமே பேர்ட்ஸ் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குருவிகள், பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது நம்ம வீட்டை சுற்றி. நம்ம வீட்டிலே வந்து நிறைய பெட்ஸ் இருக்காங்க. பெட்ஸ்னால் நான் வளர்க்குறதில்ல, அவங்களே தன்னால் இங்கே வந்து வீடெல்லாம் கட்டி நிறைய இருக்காங்க. வீடை சுற்றி சுற்றி கூடுகள் அவ்வளோ இருக்குது. எறும்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருச்சாளி வரைக்கும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. யாரையோ நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களெல்லாம் மறந்து வை அப்படின்னா, ஐயோ அவ்வளோ கொலவனை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு உங்களுக்கு தெரியாது, சொன்னால் வந்து நீங்கள் சிரிப்பீங்க, இல்லை என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையே அதுதான். அதனால் எறும்பாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து எறும்பு பொடி அலவுடு கிடையாது. எறும்பு பொடியோ எறும்பு சாக் பீஸோ எதுவுமே இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் பெட்ரூமில் நான் நைட்டு பால் குடிச்சிட்டு அந்த கிளாஸை வைப்பேன் இல்லையா, அன்றைக்கி வந்து எப்போவுமே கிச்சனில் கொண்டு உடனே வச்சிருவேன். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தனால கீழே வச்சுட்டேன். பால் குடிச்சிட்டு காலையில் எந்திச்சி பார்க்க கடியெறும்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ எறும்பு. அதுக்கு வந்து வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே க்ளீன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அட்லீஸ்ட் கொல்லாட்டாலும் தூத்து தள்ளியிருப்பாங்க. நான் வந்து 3 நாள் ஆச்சு அந்த எறும்பு தன்னால் வீட்டை காலி பண்ணி போகிறதுக்கு. பெட்லேருந்து தாவி குதித்து ஓடுவேன், அதுக்கப்புறம் பெட்டுக்கு தூங்க வரும்போது தாவி குதித்து வருவேன். அந்த மாதிரி 3 நாளாக அதை நான் கிளியர் பண்ணவே இல்லை. அப்படி விட்டால் அது இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு இல்லை, 3 நாள் அதை ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அது வீடை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு கூட்டினேன். 3 நாள் அந்த ரூமை நான் கூட்டவே இல்லை. இதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியலாம், பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் வந்து நான் இப்படி தான். எங்கள் அம்மா என்னை அடிக்கடி சொல்கிறது, என்ன முட்டாள்தனமாக பேசுகிற அப்படிம்பாங்க. என் அக்காவாக இருக்கட்டும், நான் சொல்கிற என்னை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே என்னை சுற்றி இருக்கவங்க முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எனக்கு எதையும் கொள்வது பிடிக்காது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம மட்டும் தான் இருக்கணும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு அதை கொள்றதுக்கு வந்து நம்மளுக்கு இது கிடையாது. எந்த ஒரு உயிரினத்தையுமே வதைக்கிறது இது பண்ணுறதுலாம் எனக்கு எதுவுமே பிடிக்காது. இதுக்கு யாராவது பேட் கமெண்ட் தூக்கிட்டு வந்துடாதீங்க, அப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டு. நான் சொன்னது வந்து 1% தான் என்னை பற்றி, அதாவது இந்த விஷயத்தில் பேலன்ஸ் 99% இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக யாரும் பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. பண்ணினாலும் பண்ணிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் பண்ண வந்துடலாம். பேக்கிங் சார்ஜ் இவ்வளோவா அப்படின்னு கேட்கிங்க. 1 kgக்கு எல்லோரும் கேட்கல, 100ல் ஒரு ஆள் கேட்பாங்க. 70 ரூபா. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ தெரியுமா பொருள் வாங்க வேண்டியிருக்கு. பபிள்ஸ் பேப்பர் வாங்கணும், அப்புறம் வந்து இந்த ஸ்டாப்லர் பின்னு, அப்புறம் வந்து கொரியர் கவரு, மார்கர் வாங்கணும். மார்கர் வந்து ஒரு 10-20 இதுக்கு தான் நான் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் காலியாக போயிடுது. இது வந்து பர்மனெண்ட் மார்க்கர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்று 20 ரூபா. எவ்வளோ வாங்கினாலும் காலியாக போயிடுது. அப்புறம் கவர் வாங்கணும், பபிள்ஸ் பேப்பர் வாங்கணும், ரப்பர் பேண்ட் வாங்கணும், செல்லோ டப் வாங்கணும். இது ஒரு பெரிய கதை. இப்போது ரீசெண்டாக நடந்தது. பாக்ஸு கவரில் வச்சு பெரிய பெரிய பொருளெல்லாம் அனுப்ப முடியல அப்படின்னு பாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்தோம். மொத்தமாக ஹோல்சேலில் இது பண்ணலான்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, 2 பாக்ஸ் ரேட் அனுப்புனாங்க. ஒரு பாக்ஸ் 30 ரூபாயாம், இன்னொரு பாக்ஸ் 50 ரூபாயாம். ஒரு பாக்ஸு அது வந்து சின்னது தின்னாக இருக்கும். 50 ரூபா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். அந்த தின்னாக இருக்கிறது வந்து 30 ரூபாயாம், திக்காக இருக்கிறது 50 ரூபாயாம். அந்த நான் கொண்டு போன சைஸ்க்கு, கிளென்சிங் மில்க் அளவுக்கு சைஸ்க்கு கேட்டிருந்தேன். ஷாக் ஆகிட்ட ரேட்டை பார்த்தியா, அப்பா 50 ரூபாய்க்கு பாக்ஸ் வாங்கி அனுப்புகிறதா, எப்படி அது கட்டுப்படி ஆகும் நீங்களே சொல்லுங்கள். பாக்ஸு, அப்புறம் அந்த செல்லோ டேப்பு, மார்கரு, ஐயோ அது கட்டுப்படியே ஆகாது. நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லி காசு கேட்க முடியுமா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையாக போக ஆரம்பித்தேன். எனக்கு பாக்ஸஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு கடையில், மளிகை கடையில் 15 பாக்ஸ் என்னமோ 20 பாக்ஸ் என்னமோ கொடுத்தாங்க. அப்போ 150 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அதுவுமே யாரும் சும்மா தரமாட்டாங்க, எப்படிங்க சும்மா எதிர்பார்க்க முடியும். 10ல் 1-2 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க நான் குப்பையில் தான் போடுறேன், இந்த எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி 2 கடையிலலாம் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில கடையில் காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க, வெயிட் படி. அந்த மாதிரி இப்போ கடையாக போயிட்டு நான் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சு தான் இப்போ நான் கொரியர் அனுப்பிட்டுருக்கேன். ஏன்னா என்னால் 30 ரூபா 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி பாக்ஸ் வாங்க முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ காசு எதுக்குங்க, நம்ம தான் அந்த ஃப்ரீயாக கடையாக போய் வாங்குறல்ல. ஒரு கடையில் அன்றைக்கெலாம் போயிட்டு என் ட்ரெஸ்ஸுக்கும் நான் கேட்குற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களே சிரிச்சிட்டாங்க. கேட்டவுடனே எடுத்து தந்துட்டாங்க. டெய்லியும் இங்கே வச்சுருப்போம்மா, வாங்க நீங்கள் டெய்லியும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. டவுனில் ஒரு கடையில். ரொம்ப நன்றி அண்ணன், கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பாக்ஸு இது பார்க்குறவங்க சிரித்தாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் நான் இருக்கிறதுக்கும் அன்னைக்கு சொல்கிறேன், இருந்ததுக்கும் அந்த பாக்ஸாக தூக்கிட்டு அலைஞ்சேன் தெரியுமா, வெளியில், அதாவது ரோட்டில்
அவங்க இப்போ குப்பையில் போட்டிருப்பாங்களா அந்த பாக்ஸெல்லாம் எடுத்து இந்த மடித்து எடுப்போம் இல்லையா கொண்டு வரதுக்கு எடுத்து கட்டிகிட்டு இருந்தேன் கீழே உட்காந்து. சிரிச்சிட்டு போனாங்க எல்லோரும். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கொரியருக்கு அவசரப்படுறீங்களா? எனக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. நான் ஒருத்தி தான் பண்ணுறேன். என்னால் ஆர்டர் எடுத்து அதை நான் ஒருத்தி பண்ணுறேன். யாரும் ஹெல்ப் பண்ணால் கொலாப்ஸ் ஆகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆயில் பேக்கிங் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பேக்கிங்க்கு அந்த மாதிரி வேறு எது அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருவேன். ஆர்டர் பேக்கிங் பண்ணுறது நான் தான் பண்ணுறேன். அப்படி எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய கொலாப்ஸ் ஆகிடுது. யாருக்காவது விட்டு போயிடுது. அப்புறம் அவங்க 5 பொருள் கேட்டிருப்பாங்க, 4 தான் அதில் இருக்கும். அப்புறம் நிறைய மிஸ்டேக் ஆகுதுன்னு வைங்களேன். அதனால் இப்போ நானாக மட்டும்தான் பேக்கிங் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்கள். நான் என்ன ஹெல்ப்புக்கு நான் சொல்கிறது வேலையை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் மட்டும்தான் பேக் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் பேக்கிங் பண்ணும்போது அது யாருன்னு போய் அவங்க வாட்ஸ்அப்பில் போய் அவங்க என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, திரும்ப ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 கேட்டிருப்பாங்க, அடுத்து 2 நாள் கழிச்சு 2 கேட்டிருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் போய் லைனாக பேக்கில் போய் பார்க்கணும், ஏதாவது கேட்டிருக்காங்களா, எவ்வளோ அனுப்பியிருக்காங்க, என்ன அது எல்லாம் செக் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன்னா அப்படின்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அனுப்புகிற முன்னாடி ஒரு சிலர்ட்டெல்லாம் சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ தானே, இத்தனை பொருள் இவ்வளோ தானே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காண்டி கேட்பேன். சில பேர் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, சில பேர் மறுநாள் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் அனுப்பியே முடிச்சிருப்பேன் பார்சலை. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். வேறு என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ தான் இருந்து நான் வந்து பண்ணாலுமே பார்சல் பண்ணாலுமே ஏதாவது மிஸ்டேக் வரதாங்க செய்யுது. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மிஸ்டேக்கே இல்லாமல் எந்த மனுஷனாலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது எனக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது முன்னாடியே தெரியும், இப்போவும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எவ்வளோ தான் கவனமாக நான் வேலை பார்த்தாலுமே 100ல் 1 2 மிஸ்டேக் கண்டிப்பாக வருது. அதனால் ஒன்றுமே அதை பண்ண முடியல. நம்ம சாதாரண மனுஷங்க தானே, அதனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான். தப்பு நடந்தால் அதை திரும்ப வந்து சரி பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு 1 2 பார்சல் மிஸ்டேக் நடந்தாலும் திரும்ப அதை சரி பண்ணணும். ஆனால் அவங்க அந்த 1 2 பேர் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதில் ஒரு சில பேர் நல்லவங்களாக இருக்காங்க, ஒரு சில பேர் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் அனுப்புனீங்களா இல்லையா பார்சல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க செய்கிறேன், நானும் பார்சல் எல்லாம் பண்ணுறேன். உண்மையில் என்னையும் வருத்திக்கிட்டு உடம்பையும் வருத்திக்கிட்டு எல்லாமே பண்ண தான் செய்கிறேன். ஆனாலும் என்னால் பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்துக்கு கரெக்டாக என்னால் பண்ண முடியல. அதுக்கு காரணம் பெண்டிங் நிறைய ஆர்டர் இருக்குது, அதுதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. கம்மிங் வீக்கில் நிறைய ப்ராடக்ட் வரும். வந்துட்டு எல்லாருக்கும் 10 பேர் நான் ரெடி பண்ணி உட்கார வச்சு பார்சல் பண்ணி ஒரு டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாளில் 500 பார்சல்னாலும் 1000 பார்சல்னாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம அன்னன்னைக்கு வர மொதல் நாள் வர ஆர்டரை மறுநாள் அனுப்பணும், மொதல் நாள் வர ஆர்டரை மறுநாள் அனுப்பணும். அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வர போகிறேன். அதுதான் எனக்கும் நல்லது, நம்மள்ட்ட ஆர்டர் போடுறவங்களுக்கும் வந்து டக்கு டக்குன்னு உடனே கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னும் 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு. 2Lக்கு வந்து ஆர்டர் போட போகிறேன். இது வரைக்கும் நான் கம்மியாக தான் ஆர்டர் போட்டிருக்கேன். 30,000 60,000 அந்த மாதிரி 1 லேக்குள்ளே தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ தான் வந்து உங்களுக்காக நான் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து 2Lக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டர் போட போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பயம்தான், வேறு என்ன. என்னென்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க எனக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா. இடையில என்ன வேணால் நடக்கலாம். எனக்கு வந்து நான் இப்போ ரெகுலராக இதை பண்ணிகிட்டு இருக்கிறனால கொஞ்ச நாளில் நான் பட்ட அனுபவத்தினால நான் சொல்கிறேன். இடையில என்ன வேணால் நடக்கலாம், பார்சல் மிஸ் ஆகலாம், நிறைய அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நிறைய நடக்கலான்னு வைங்களேன். அது வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சப்போஸ் மிஸ் ஆகிட்டுனா என்ன பண்ண முடியும், அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதை சரி பண்ணி திரும்ப மீண்டும் கொண்டு வருவோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும், எல்லாருக்கும் கஷ்டம். அதனால தான் எனக்கு ஒரு பயம். அதனால தான் நம்ம நல்ல நேரம் இருந்தால் ஓகே, கெட்ட ஏதாவது ஒன்றா ஆயிட்டுனா இப்போ சொல்லுங்கள், நான் நினச்சி பார்க்க முடியுமா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. அதனால் ஒரு பயத்துக்காண்டி தான் நான் வந்து இன்னொன்று என்னென்னா, நான் ஆர்டர் போடும்போது கம்மியாக ஆர்டர் போடுறேன்னா 30 40 50 60ன்னு அவங்களுக்கு அங்கே ஸ்டாக் இருக்கணும், அவங்க உடனே எனக்கு அனுப்பணும், அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் அவங்களுக்கு அனுப்ப லேட் ஆகுது, வேறு எதுவுமே கிடையாது. அது போக எனக்கும் நிறையங்க, அது தவிர இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியலைங்க. அதனால தான் ஒரே ஒரு ரீசன் தான். இந்த 1 வீக்கில் நான் பெண்டிங் ஆர்டர் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து எடுக்கிற ஆர்டர் எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு ஆளாக உட்காந்துட்டு ஃபோன் வந்து இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன், இன்னொரு ஃபோனில், இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக நான் காமிக்கிறேன். நான் பண்ணுற வேலையை பார்த்தீங்களோ 24 மணி நேரமும் அங்கேயே தான் உட்காந்து கிடப்பேன். அந்த உட்காந்துருக்கேன்ல, இப்போ இதே பிளேஸ் தான் என்னோடய பிளேஸ், அங்கே நான் உட்காந்துட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆள் 5 பொருள் ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதில் 4 இருக்கும், 1 இருக்காது. அதனால் அந்த பார்சல் போட்டதை ஓரமாக வச்சுருவேன். அந்த ஒரு பொருள் வந்தோடனே அதுக்குள்ளே வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நாளாக நான் அட்ரஸ் எழுதினோடனே அவங்களுக்கு கஸ்டமருக்கு அனுப்பி விடுவேன். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அனுப்பி விடுவேன்.
அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அப்போ தான் நான் உடனே டிஸ்பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அன்னைக்கும் உடனே டிஸ்பேட்ச் பண்ணுவேன், அது எல்லா பொருளும் இருந்தால். சில பேர் அட்ரஸை பார்த்துட்டு நம்பர் தப்பு அப்படிம்பாங்க. அட்ரஸை நான் இப்போ மாறிட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன், மாற்றி தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு கரெக்ஷன் அவசரமாக எழுதுறேன்னா ஃபோன் நம்பர் தப்பாக இருக்கலாம், பின்கோடு தப்பாக இருக்கலாம். நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அது கரெக்ஷன் பண்ணி சொல்லுவாங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த எழுதும்போது சரி எனக்கு இதுவும் வேணும் சேர்த்து வச்சு அனுப்பிடுங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தான் நான் அதை அனுப்புறது. அதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டும் நான் எழுதி அனுப்பினோடனே மறுநாள் நீங்கள் நேரத்தை அனுப்பிட்டீங்க எனக்கு இன்னும் வரல அப்படிம்பாங்க. அது வந்து சரி ஓகே எல்லாம் இருக்கட்டும். அன்றைக்கும் அனுப்புனதும் இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ஓரமாக வச்சுருவேன். எழுதி வச்சுட்டு அதில் வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணிடுவேன் என்னென்ன பொருள் அப்படின்னு. அப்புறம் வந்தோடனே அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பொருள் இல்லாமல் போயிருமா 4 இருக்கும் 1 இருக்காது. அதனால் அனுப்பாமல் ஓரமாக வச்சு லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸாக ஒரு கொஞ்சம் பேருக்கு பேக் பண்ணதெல்லாம் டே க்ரீம் சீரம் இது 2ம் எனக்கு கிடைக்கவே இல்லை 15 நாளாக. அதனால் ஓரமாக வச்சு இருந்து இப்போ நேற்று கிளியர் பண்ணிட்டேன். எல்லாருக்கிட்டையுமே வந்து டே க்ரீம் வந்து இப்போ இல்லை, வந்த உடனே உங்களுக்கு அதை நான் தனியாக அனுப்புகிறேன், இப்போதைக்கு மற்ற பொருளை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி சில பேர் வந்து எனக்கு டே க்ரீமுக்கு பதிலாக இது கொடுங்க அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. சில பேர் வந்து எனக்கு வந்தோடனே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி பேசி முடிச்சு நேற்று கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஓரமாக பெண்டிங் இருக்க பாக்ஸ் எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஒரு வேலை பெண்டிங் இருக்குன்னு. அதனால் முடிஞ்ச அளவு என்னால் பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறேங்க. இதுக்கு மேலேயும் என்னை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் மேலே டென்ஷன் ஆகுது அப்படின்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் வேணுக்குன்னெலாம் உங்களுக்கு டிலே பண்ணலை, என்னோடய சூழ்நிலை சரியில்லை. இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது, நான் இவ்வளோத்தையும் சொன்னால் நீங்கள் எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையும் இருக்கும். என்னோடய சூழ்நிலை நான் வீடியோவில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நான் தனித்தனியாக ஒருத்தருங்களே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் என்னோடய சிச்சுவேஷனை, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதனால் நான் தான் அதை கிளியர் பண்ணணும். அது என்னோடய பிஸ்னஸில் தானே நீங்கள் அதை இது பண்ணுறீங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் தான் அதை கிளியர் பண்ணணும், நான் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்னோடய கடமை. அதனால தான் உங்களுக்கு என்னோடய சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 1 வீக்கில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டால் உடனே மறுநாளே டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். ஸ்டாக் இருக்குது பார்த்திங்களா நம்ம வீட்டில், கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து மற்றது டெய்லி வரும் 2 பாக்ஸு. வர உடனே அந்த பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணி அடுக்கலாம் வேண்டாம். நம்ம அந்த ஓப்பன் பண்ணி பாக்ஸ்லேருந்து எடுத்து நேராக கஸ்டமருக்கு தான் உள்ளே வைப்பேன். நம்ம வீட்டில் வைக்கிற வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லோரும் நினைப்பாங்க, ஒரு 4 செல்ஃபில் தானே பொருள் வச்சுருக்கேன், இவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னா, நம்ம வாங்குகிற பொருளை வைக்கவே வேண்டாமே, செல்ஃபில் வைக்கவே வேண்டாமே, நம்ம தான் உடனே அனுப்பிடுதேமே. அப்புறம் எப்படி 100 பாக்ஸ் வருதுன்னா 100 பாக்ஸையும் நான் உடனே டிஸ்பேட்ச் பண்ணுறேன். அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதுக்கு அடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிடுவேன். சப்போஸ் அது கூட இது கேட்பாங்க, அதனால தான் இது வந்து எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிறத மட்டும் நான் அடிக்கடிக்கு வச்சுருக்கேன். அந்த பொருள் அனுப்பும்போது இதுவும் கேட்பாங்களே, இதை கூட வச்சு அனுப்புவேன். முடிஞ்சளவு வீடியோ எடுக்கும்போது நிறைய சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் சிலது சொல்லிடுவேன், சிலது மறந்துடுவேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும் பேசும்போது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, அடுத்தவங்களோட மனசையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இருக்க மாதிரி தானே அவங்களுக்கும் அந்த மாதிரி அடுத்தவங்க இன்னொருத்தங்க இடத்துல நம்மளை வச்சு யோசிப்போம் இல்லையா? நான் அந்த மாதிரி யோசிப்பேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்தது கிஃப்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. சக மனுஷங்களை வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குள்ளேயும் எந்த மனஸ்தாபமும் வரவே வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதனால் அதெல்லாம் வந்து ரேர் ஜெம்முன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மனுஷங்களாம் நிறையவே இருக்காங்க என்னோடய லைஃப்பில். டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த இதுக்கு வந்து என்னோடய மகாதேவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு அவர் கொடுத்தது தான் எல்லாமே. அந்த மாதிரி நானே அவர் கொடுத்தது தானே. அதனால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லவ் யூ. தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தைலாம் வந்து பத்தாது. அது வந்து ரொம்ப சின்ன வேர்டு. தேங்க்யூ அப்படிங்கிறதுலாம் வந்து லவ் யூ அவ்வளோதான். நீங்களாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் என் லைஃப்பில் கிடைச்சது. வந்து நான்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா யாருனே தெரியாது, நான் இன்னும் முகம் பார்க்கல, நான் பார்க்கல, நீங்கள் என்னைய பார்த்துருக்கீங்க. அந்தளவுக்கு பழக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் அவ்வளோ ஒரு அன்பு, பாசம், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இருக்காது. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காதுங்க பட்சத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச பார்சல் க்ரீம் இருக்கிற வரைக்கும் அந்த இதை பண்ணியிருக்கேன், முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து வர பேக்கிங் பண்ணி கிளியர் பண்ணிடுவேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க. இது வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 10 மணிக்கு குளித்தேன் இல்லையா, தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்திருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க.
கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். அப்புறம் வந்து ராஜேஷ் சிஸ்டர் வீடியோவை லைக்கே யாரும் பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க அப்படின்னு நம்ம சுபஸ்ரீ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. லவ் யூ சிஸ்டர். வேறு என்ன சொல்கிறது, அதான் சொல்லிட்டேனே, தேங்க்யூலாம் சின்ன வேர்டு, அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவு இப்போ வந்து பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டாட்டா, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் லவ் யூ. என்னை பிடிச்சவங்களுக்கும் சரி, பிடிக்காதவங்களுக்கும் சரி. தேங்க்யூ.